ஒன்று இழுத்தல், இன்னொன்று ஈர்த்தல். அது என்னம்மா இழுத்தல் என்று சொன்னால், ஒரு திருக்கோவிலுடைய தேர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. இறைவன் வீற்றிருந்து புறப்படக்கூடிய தேர்தான். ஆனால் அந்த தேரினை மனிதர்களாகிய நாம் சேர்ந்து இழுத்து கொண்டு செல்லுகின்றோம். ஒரு நாற்காலியோ அல்லது ஒரு பொருளோ ஒரு இடத்தில் இருந்தால் அதை இடம் நகற்ற வேண்டும் என்றால் நாம் ஒன்று அதை இழுக்க வேண்டும் அல்லது தள்ள வேண்டும். நம்முடைய ஆற்றல் அதிலே இருந்தால்தான் அது ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும். இது இழுத்தல் அல்லது தள்ளுதல். ஆனால் இங்கே இறைவன் மாணிக்க வாசகரை ஈர்க்கிறார். ஈர்ப்பது என்பது எதற்கு உண்டு என்று சொன்னால், பூமிக்கு உண்டு. புவி ஈர்ப்பு சக்தி. மேலே இருந்து எந்த பொருளை போட்டாலும் அது உடனடியாக கீழே சேர்வது. அல்லது ஒரு காந்தத்திற்கு இரும்பை ஈர்க்கக்கூடிய சக்தி என்பது இருக்கும். இப்போ ஈர்க்கக்கூடிய இறைவன் ஒரு இடத்தில் இருக்கிறான். அந்த வழியாக வரக்கூடிய மனிதன் காந்தத்தை போல இருக்க வேண்டுமாம். எல்லாருக்கும் கிடைக்குமா இந்த பேரருள் கருணை என்று கேட்டால் அது கொஞ்சம் கடினம்தான். மனிதன் எப்பொழுது அந்த காந்தம் போல அல்லது அந்த இறையருளுக்கு தகுதியானவனாக இருக்கிறானோ அப்பொழுது இறையருள் அவனை ஈர்த்து கொள்ளும். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்கிறார். மாணிக்க வாசகருக்கு இந்த செயல் மீண்டும் மீண்டும் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் போக்கிலே அவர் சென்று கொண்டிருந்தவரை ஈர்த்து ஆட்கொண்டிருக்கிறாரே, எப்பேற்பட்ட ஒரு கருணை! நான் அதற்கு தகுதியானவனா? என்னை அதற்கு நீ தகுதிப்படுத்தி கொண்டாயா என்று மீண்டும் மீண்டும் இறைவனை பார்த்து கேட்கிறார். கல் போல இருந்த அந்த மனதிலே கனி போல ஒரு பக்தியை உருவாக்கி அதை மிகப்பெரிய ஒரு கனிவான பொருளாக மாற்றி அதற்குள்ளே பிச்சேற்றி என்கின்ற பதத்தை கூட பயன்படுத்துவார். அப்படி கல்லுக்குள்ளே மிகப்பெரிய கனியை போன்ற ஒரு கனிவை உருவாக்கியவன் இறைவன் என்று நன்றியோடு கூறுகிறார்.